தொடர் கனமழையால் கார்த்திகை தீப அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் செராமிக் தொழிற்பேட்டையில் தீப விளக்குகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு குடிசை தொழில் முதல் பெருநிறுவன தொழிற்சாலைகள் வரை அகல் விளக்குகள் உற்பத்தி செய்தல், பீங்கான் பொருட்கள் செய்தல், சுவாமி சிலைகள், தலைவர் சிலைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யப்பட்டு தமிழகம் மற்றும் வெளி மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நேரடியாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் மறைமுகமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்த நிலையில் அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் கடும் பாதிப்பு அடைந்துள்ளது. மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட அகல் விளக்குகளை காய வைக்க முடியாத நிலையில் கடந்த 3 நாட்களில் சுமார் 120 டன் என 1 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக செராமிக் உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் நெருங்கிவிட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் மழை பெய்யாமல் இருந்தால் மட்டுமே அகல் விளக்குகளை தயார் செய்ய முடியும் என தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள், இனிவரும் காலங்களில் செராமிக் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படாமல் மாற்று ஏற்பாடு செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.